நேற்று ராகவா லாரன்ஸு அரசியலுக்கு வருவது தொடர்பாக ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்துறாரு. அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. புதுசாக ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா, அந்த குடியிருக்கிற இடத்துல பல தெருநாய்க்கள், அங்கே இருக்கிற நாய்க்கள் வரும். அந்த நாய்க்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சு அந்த நாய்க்கு நாம் செய்வதற்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும். அது மாதிரி தான் புதுசாக அரசு அமைச்சிருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க சிறப்பாக செய்வாங்க என்பது போன்று மக்களை தெருநாய்க்களோடு ஒப்பிட்டு பேசுவது போன்ற ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கும் இவர் அரசியலுக்கு வந்தார்னா மக்களை எந்த மாதிரியான மனக்கண்ணோட்டத்தோடு அணுகுவார் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நபர்களை மீண்டும் மீண்டும் மக்கள் பிரதிநிதியாக உருவாக்குவதற்கு வாய்ப்பு தருவார்களா என்பதையும் மக்கள் சிந்தித்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்பட வேண்டும். ஆனால் இந்த மக்கள் சிந்தனையற்று ஒரு தெரிந்த முகம், அறிந்த முகம், இவர் நல்ல நடிகர், அவர் சிறந்தவராகத்தான் இருப்பார், நமக்கான செயல்களை சிறப்பாக செய்வார் என்று ஒரு தெரிந்த நடிகர் முகம் என்பதற்காக வாக்களித்து தங்களின் வாழ்வாதாரத்தை அழித்து கொள்ளப் போகிறார்களா என்பதையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய தருணம். மக்களே, சிந்தியுங்கள்.